Vanakkam, have a good day to everyone. This is Meena. Today I'm going to cook very simple and easiest recipe, Rava Kesari, within 15 minutes. That is enough to cook for this. Come, let's see how to cook. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கப் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன். ஒரு கப் அளவுக்கு ரவை. இது பாருங்க. முக்கால் கப் அளவுக்கு சர்க்கரை. ஈக்குவலாக போட வேண்டாம், கொஞ்சம் ஸ்வீட் குறைவாக போட்டாலே நல்லது. இது வந்து ஒரு சிட்டிகை அளவு கலர் பவுடர், கேசரி பவுடர், அதுக்கப்புறம் முந்திரி, திராட்சை, அதுக்கப்புறம் ஏலக்காய் பொடி அண்டு பாதாம் வந்து கோஸாக பொடிச்சு வச்சுருக்கேன். அண்டு இதுக்கு தேவையான நெய். இது எல்லாமே சேர்த்து செய்ய ஒரு சிட்டிகை அளவு உப்பு போட்டால் தான் அந்த ஸ்வீட் வந்து என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். வாங்க பார்க்கலாம். இப்போது ரவை கேசரி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஒரு பேன் வச்சுட்டேன். கொஞ்சம் ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டுட்டு இந்த முந்திரி, திராட்சை இதை வறுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? ஸ்வீட் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஸ்வீட்டுன்றது ரொம்பவே பிடிக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் வச்சுட்டே நம்ம சட்டுன்னு பண்ணிடலாம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. எதுவுமே பிளானிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதுவுமே முன்னாடி செய்யும்போது நம்ம ப்ரிப்பேர்டாக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டா செய்யும்போது நமக்கு குயிக்காக முடிஞ்சிடும். சரி, இங்கே பாருங்க, இவ்வளோதான். இது வந்து குக் ஆகிடுது. இப்போ ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இதுலேயே நம்ம இன்னும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு இந்த ரவை இருக்கு இல்லைங்களா, ஆல்ரெடி இது ரோஸ்டட் ரவை இருந்தாலும் ஒரு முறை நம்ம இதில் போட்டுட்டு ட்ரை பண்ணிக்கலாம். ரவை வந்து வறுத்துட்டா நமக்கு ஈஸியாகிடும் அதுக்கு செய்யும்போது. அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. இந்த மீன் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதுக்கு ஒரு 3 டம்ளர் அளவுக்கு ஹாட் வாட்டர் நல்லா ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்ம இது செய்யும்போது நம்ம இதை விட்டுட்டா ரொம்ப குயிக்காகவே நமக்கு அது குக் ஆகிடும். அதனால தான் இது பிளான்டாக நம்ம சுடுதண்ணியை கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நீங்கள் இந்த மீன் டைம் வந்து கொஞ்சம் ஒரு சிட்டிகை அளவுக்கு கலர் பவுடர் போட்டுக்கணும். போதும். போட்டுட்டு நல்லாவே ட்ரை பண்ணுங்க. இல்லை விட்டுடலாம். ஸ்லோவாக வச்சுருங்களா. தேவையான அளவுக்கு விட்டுட்டு ஸ்லோ வச்சுருக்கீங்க. இதுக்கப்புறம் தான் நம்ம நெய்யை விடவும் நிறைய விட்டுட்டு நம்ம ஃபைனல் டச் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், தண்ணி வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணிடுச்சு.
பாருங்க, ஈஸியாக அப்சர்வ் பண்ணிட்டு இந்த மீன் டைம் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். இதையும் இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கப்புறம் தண்ணி விடணும்னு அவசியமே இல்லை. அது நல்லாவே அதுலேயே அப்சர்வ் ஆகிடும். பாருங்கள், தண்ணி விடும். சுகருக்கு தண்ணி விடுத தன்மை இருக்கிறது. மீ சாலிடா கைவிடாமல் கிளறிட்டே இருந்தால் அந்த லம்ஸ் வராது. பொடியை போட்டுக்குங்க. தேவையான அளவுக்கு ஏலக்காய் பொடி போட்டுன்ட்டு அதோட கொஞ்சம் பாதாம், முந்திரி, திராட்சை, பாருங்க, எம்மியான கேசரி ரெடி ஆயிடுது. ஈஸியாக எப்படி செய்யறதுன்றது மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டோம். 15 மினிட்ஸில் கேசரி செய்து முடிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். தேங்க்ஸ் அ லாட் all the viewers.